Hello friends, welcome to Bismi Samayal. பொதுவாகவே நம்ம கிச்சனில் நிறைய பொருட்களை வேஸ்ட் பண்ணுவோம். இது சரியில்லை, அந்த பொருள் வாங்கி நிறைய நாள் ஆயிடுச்சு, இந்த பொருள் நமத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். இப்போ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கிச்சனில் இருந்து ஒரு பொருளை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ எந்தெந்த பொருட்களை எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலிஃப்ளவர் எல்லாம் வாங்கணும்னா இதை வச்சு ஒன்று ஃப்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைனா பிரியாணி, குருமா இந்த மாதிரி ரெசிபி செய்வோம். இந்த காலிஃப்ளவர் வச்சு எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் சரி, இதில் இருக்க பூவை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். இதில் இருக்க தண்டு பகுதியை அப்படியே நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் கீழே தான் தூக்கி போடுவோம். ஏன்னா இதில் இருக்க தண்டு பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப் காலிஃப்ளவருக்கு மட்டும் இல்லை, காலிஃப்ளவர் அப்புறம் ப்ராக்கோலி இந்த மாதிரி 2 காய்கறிகளுக்குமே பொருந்தும். இனி உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர், ப்ராக்கோலி எல்லாம் கட் பண்ணிங்கன்னா இந்த தண்டு பகுதியை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாதீங்க. இதையும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இதை சாம்பாரில் சேர்க்க போகிறேன். சாம்பாரில் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் குருமா, வெஜிடபிள் புலாவ் இல்லை நீங்கள் சாம்பார் சாதம் செய்கிறீங்கன்னா கூட இதை சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெந்ததுக்கப்புறமா நல்ல சாஃப்டாக வந்துடும். நீங்கள் எந்தெந்த குழம்புலலாம் காய் சேர்த்து வைப்பீங்களோ அது எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது இது நமக்கு நிறைய வரப்போகிறது இல்லை, ரொம்ப கொஞ்சமாக தான் வரும். அந்த கொஞ்சத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நெய் டப்பா தான் எடுத்திருக்கேன். இது கடையிலேருந்து வாங்கின நெய். இந்த டப்பாலேருந்து நெய் எல்லாமே காலி ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டப்பாலேருந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவோட சைடில் அடியிலலாம் நெய் ஒட்டிகிட்ருக்கு. இந்த டப்பாவை நம்ம சூடு பண்ணி கவுத்தி வச்சா கூட இதோட வாய்ப்பகுதியில் விளிம்பு இருக்கிறதுனால இதுலேருந்து எல்லா நெய்யுமே நமக்கு வெளியில் வராது. ஸோ இந்த டப்பாவில் இருந்த நெய்யை நம்ம ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். இதில் தண்ணி இன்னும் நல்லா கொதிக்கலை, ஆனால் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. இந்த சூடான தண்ணியை நம்ம கொஞ்சமாக எடுத்து நெய் டப்பாக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால பாட்டிலில் ஊட்டியிருக்கிற நெய் எல்லாமே உருகி தண்ணியோட கலந்துரும். இப்போ இந்த தண்ணியை நம்ம மறுபடியும் பாத்திரத்திலே ஊற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டப்பாவில் ஒட்டியிருந்த நெய் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் ரசம் வைக்கும்போது கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யையும் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி கொண்டக்கடலையெல்லாம் நம்ம சுண்டை செய்கிறதுக்கோ இல்லை கிரேவி பண்ணுறதுக்கோ வேக வச்சோன்னா கடலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து தான் நம்ம வேக வைப்போம். ஏன்னா கடலை நல்ல சாஃப்டாக வெந்து வரணுன்றதுக்காக. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கடலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே கீழே கொட்டிடுவோம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது இந்த கடலையில் இருக்கிற சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரசம் வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சன்னால குழம்பு தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கிரேவிலேயே நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா பருப்பு வேக வைக்கிறதுக்கும் நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லை மற்ற ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ரசத்தில் சேர்க்கும்போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இது ரசத்துக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும். ஸோ இனி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு, தோசை மாவு எல்லாம் அரைச்சி ஒரு 4-5 நாள் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது காலியாக போகிற ஸ்டேஜில் மாவு ரொம்பவே புளிச்சு போயிருக்கும். இதில் நம்ம தோசை சுட்டா கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாவு நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற புளிச்ச மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு சூப்பராக தோசை ஊற்றலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் நமக்கு அதிகமாக தேவையில்லை, இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை கொரன்னு அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசையில் கொரன்னு இருக்காது, தோசை நல்ல சாஃப்டாக வரும்.
இப்போ இந்த அரைச்ச தேங்காயை நம்ம வச்சிருக்க தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம வந்து தோசை ஊற்றலாம். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் வந்து இந்த மாவில் இருக்க புளிப்பு எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். தோசை மாவில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து ஒட்டுமோ சரியாக எடுக்க வராதோ அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் வந்து இரும்பு கல்லில் தான் சுடுறேன் பாருங்கள், தோசை எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. ஸோ இனிமேல் உங்களுக்கு தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசையோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் வேறு பொருட்கள் கூட சேர்த்துக்கலாம். புளிப்பை எடுக்கிறதுக்காக இந்த மாவில் நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் 3 தோசை சுடுற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மிளகுத்தூள் வந்து புளிப்போட வாசனையை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கூட புளிப்போட வாசனை வரவே வராது. இப்போது இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சுகர் சேர்த்து கலந்து விடும்போது மாவில் இருக்க புளிப்பு டேஸ்ட் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாவில் நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா இது புளிச்ச மாவுன்னு வீட்டில் இருக்க யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக வரும். ஸோ இப்போ நான் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன். இன்றைக்கி நான் வந்து இரும்பு கல்லில் தான் தோசை ஊற்றுறேன். ஸோ மாவு வந்து ஒட்டுமோ நீங்கள் நினைக்க வேண்டாம், ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக வரும். பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இனி மாவு புளிச்சிருச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச பருப்பு, பொரியல், கூட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் எல்லாம் நமக்கு வந்து மீதமாயிடுச்சுன்னா நைட்டு வீட்டில் இருக்க யாருமே அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. நைட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா அடுத்த நாள் நம்ம வந்து வேஸ்ட்டாக அதை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மதியம் மீதமான எந்த வகை பொரியல், கூட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக மாற்றலாம். நைட்டு நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எப்பவும் போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மதியம் மீதமாயிருக்க பொரியலையோ கூட்டையோ இதோடய சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் எப்போவுமே சப்பாத்திக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது மதியம் மீதமானதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் எல்லாம் மீதமாயிடுச்சுன்னா நம்ம வந்து இதை நைட்டு சூடு பண்ணி வைப்போம். ஸோ வந்து மறுநாள் காலையில் இந்த பாலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சி வச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனால் இது வந்து நம்ம மறுபடியும் சூடு பண்ணி வச்சாலும் நமக்கு காலையில் வரைக்கும் இருக்காது, அதுக்குள்ளே கெட்டு போயிடும். அப்படிங்கிற நிலமையில் இந்த பாலை ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கிட்ட இருக்க பால் எல்லாத்தையும் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ அடுத்த நாள் எடுத்து பார்த்திங்கன்னா பால் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஐஸ் க்யூபாக செட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஆப்பிளும் வாழைப்பழமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே நான் வந்து கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான க்ரீமியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் மீதமாக இருக்க பாலை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் தான். இது வந்து ஃப்ரெஷ்ஷான டீ தூள் கிடையாது. ஏற்கனவே டீ போட்டுட்டு வடிகட்டின டீ தூளை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வர்ற பேட் ஸ்மெல் எதுவுமே நமக்கு வரவே வராது. ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லெமனில் கொஞ்சமாக சோடா மாவு தொட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது லெமன் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வேஸ்ட் ஆகிற டீ தூள்லே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து மீன், இறால், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையை வந்து நம்ம என்ன தான் சோப், ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு கழுவுனாலும் கையில் இருக்க கவுச்சியோட வந்து நமக்கு போகவே போகாது. அந்த டைமில் இந்த டீ தூளை கொஞ்சமாக எடுத்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கையில் நல்லா தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா கழுவிட்டிங்கன்னா கையிலேருந்து கவுச்சி வடை உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ தூள் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கிறதுனால கழுவுனதுக்கப்புறமா நம்ம கையும் நல்ல சாஃப்டாக இருக்கும்.
இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேரத்துலையோ மொத்தமாக நிறைய வாழைப்பழங்கள் வாங்கும்போது எல்லா வாழைப்பழமுமே ஒரே நேரத்தில் பழுத்துரும். ஒரே நேரத்தில் எல்லா பழமும் பழுத்துருச்சுன்னா நம்ம வந்து மொத்தமாக சாப்பிட்டு முடிக்க முடியாது. இதை வந்து அப்படியே விட்டுட்டாலும் நமக்கு ரொம்ப கடிஞ்சு போயிடும். ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு பாதி அளவுக்கு அது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சு ஆனால் யாருமே சாப்பிடல அப்படின்னா டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை. ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர்லையோ போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம எடுத்து ஸ்மூதி செய்கிறதுக்கோ இல்லை கேக் செய்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பழம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். இதே மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி லெமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மி விலைக்கு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம நிறைய லெமன் வாங்கிட்டோம்னா கொஞ்ச நாளையிலே இதோட தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கி காஞ்சி போயிடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே கொஞ்ச நாளையிலே தோலெல்லாம் காஞ்சி இதில் இருக்க ஜூஸும் நமக்கு வந்து வத்திரும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து லெமன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே வெது வெதுப்பான தண்ணியில் இதை வந்து 10 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிடலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தாலே போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த லெமனை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். பொதுவாகவே சில நேரங்களில் லெமன் தோல் காஞ்சி போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் 10 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிழிஞ்சாச்சு. இந்த ஜூஸை நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கலாம். உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தாலும் அதிலே கூட நீங்கள் வந்து ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இது நமக்கு கெட்டே போகாது. நமக்கு தேவைப்படும் போது லெமன் ஜூஸ் செய்கிறதா இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் லெமன் ரைஸ் இல்லை பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் கூட இதிலேருந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ட்ராப் கூட நமக்கு வேஸ்டே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சோல அதோட தோலை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே போகிறதில்ல. இந்த லெமனோட தோலை கூட நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து லெமனோட தோலை ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் இருந்த லெமனோட தோல் எல்லாத்தையும் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா முக்கியமாக கிச்சனில் கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு குட்டி குட்டி எறும்பு பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது. அடுத்து இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதே மாதிரி சிங்கில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் நைட்டு இதுலேருந்து வர குட்டி குட்டி பூச்சி எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. லெமனோட தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் ஒரு சில நேரங்களில் தக்காளி வந்து நேற்று தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அதை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக அங்கங்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்தெல்லாம் தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தக்காளியை நம்ம அப்படியே விட்டோன்னா நமக்கு டக்குன்னு அழுகி போயிடும். இன்றைக்கி இருக்கிற தக்காளியோட ரேட்டுக்கு இதை வந்து நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த தக்காளியை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த தக்காளியெல்லாம் நம்ம வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அரைச்ச தக்காளியை இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் வந்து நிறைய தக்காளி அரைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே எல்லாம் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் 2-3 டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா சட்னி பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வைக்கிறதுனால எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இது வந்து கெட்டே போகாது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொரியெல்லாம் வாங்கணும்னா இதை வந்து கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 நாளையில் நம்ம வந்து காலி பண்ணிடணும். இதை என்ன தான் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கூட கொஞ்ச நாளையில இது வந்து நமத்து போன மாதிரி இருக்கும். இந்த நமத்து போன பொரியை பெரியவங்களும் சாப்பிட முடியாது. இதை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் நல்ல புதுசாக இப்போ தான் பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ண ஃப்ரெஷ்ஷான பொரி மாதிரி மாற்றலாம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போது பேன் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்க நமத்து போன பொரியை இந்த பேனில் கொட்டி நல்லா வறுத்துக்கலாம்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வறுத்துக்கங்க. அதே சமயம் பொரி வந்து நமக்கு கருகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக புதுசு மாதிரி இருக்கும். எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லைன்னா இதில் வந்து மசாலா பொரி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய் தூள், பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியையும் எடுத்து கொட்டி நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான மசாலா பொரி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பொரி வந்து நமத்து போயிடுச்சுன்னா வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. இதே மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.